இந்த சீசனு நம்ம ரீஜன் புஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் ப்ரோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேக்கரிங் தொல்லைங்க வேறு பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம். லாஸ்ட் வீடியோவிலேயே ஹேக்கரு பேனல் யூஸர் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு போட்டிருந்தேன். இந்த மேட்ச் வந்து எஸ்கே சபீர் பாஸ் வந்து கனெக்ட் ஆயிருந்தார். சரி நம்மளுக்கு கண்டென்ட் கிடைச்சி அப்படின்ட்டு மேட்ச் உள்ள வந்தால் 2 8th பேட்ச் பிரைம் வச்சு நவுத்தி தள்ளுறானுங்க. எஸ்கே சபீர் பாஸை தூக்கி போட்டு சாத்துறானுங்க. ஒரு வி பேட்ச் யூடியூபருக்கு அந்த நிலமனா நாமெல்லாம் எம்முட்டு சொல்லுங்கள். சீசன் 49ல் டாப் 1 அடிச்சு ஐடி பேன் ஆச்சு. அவன் ஒருத்தன், இன்னொருத்தன் கிறிஸ்டின் ஒருத்தன், இன்னொருத்தன் ஹேக்கர்னு ஒருத்தன். இவனுங்க 3 பேர் ஒரே மேட்ச்சில் கண்டினியூஸாக 3 மேட்ச் வந்து லைஃபே வெறுக்க வச்சுட்டானுங்கன்னு சொல்லலாம். சத்தியமாக இனிமேல் கேமே விளையாடக்கூடாதா அந்த மாதிரி தோணிடுச்சு. அந்த ஒரு ரீசன்னாலே ஐடியில் விளையாடுற பசங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நைட்டில் ப்ளஸ்ஸே பண்ண முடியறதில்ல அப்படின்றதுனால சரி எனக்கும் கொஞ்சம் பர்சனலாக ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த சீசன் வந்து புஷிங்கை ஸ்டாப் பண்ணிட்டோம். எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்களேன். பியூர் ஹெட் மட்டும் தான் அடிக்கிறான். சரி பிளேஸ்மெண்ட்டாவது பிடிக்கலாம், கில்லு தான் போடலான்ட்டு திகில் மணி போய் மேலே உட்கார சொல்லிட்டேன். அவரையும் கண்டுபிடிச்சி வந்து மேலே கில் அடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்புறமா பார்த்தா ஹேக்கர் ஸ்குவாட் மட்டும் தான் இருக்கும். அவன் டீம்மேட்டு கில்லு கொடுத்து போய் அடிச்சிட்டு போயிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி தேவையா பசங்களாம் கேமுக்கு வரணுமான்ட்டு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.